எப்படி ராக்கை கொண்டு வந்து வச்சுருக்காளேன்னு பார்த்தீங்களா? ஆமாம், இன்றைக்கி நம்ம ராக் பெயிண்டிங் தான் பண்ண போகிறோம். இந்த ராக் வந்து எனக்கு நாங்கள் ஒரு ட்ரிப்புக்கு போயிருந்தப்போ கிடச்சிச்சு. ஒரு நதிக்கு போய் குளிக்க போயிருந்தோம். அப்போ அங்கே வந்து நான் இதெல்லாம் பெருக்கி கொண்டு வந்தேன். இப்போ அதில் நம்ம இப்படி பெயிண்ட் அடிச்சுக்கணும். இந்த இதில் நம்ம என்ன மாதிரினாலும் பெயிண்ட் அடிச்சுட்டு அழகாக கலக்கும். ஆனால் பெயிண்ட் அடிக்கும்போது எப்போ இந்த ஸ்பாஞ்ச் வச்சு தான் அடிக்கணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த இது எல்லாமே ஈவனாக இருக்கும். இங்கே பாருங்க, இப்போ நான் ஃபுல் ராக்கையும் பெயிண்ட் பண்ணிட்டேன். இப்போ இதை நம்ம நல்லா காய. இப்போ பாருங்கள், இந்த கல் நல்லா காஞ்சிருச்சு. பாருங்கள், என் கையில் படவே இல்லை. இப்போது நம்ம இதில் ஒரு பெயிண்ட் பண்ணலாம். இப்போ இந்த ஓரத்தில் ஒரு சின்னதாக லைன் மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ நான் வரையதை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிப்பீங்க என்ன வரையன்ட்டு. ஆமாங்க, நான் பட்டர்ஃப்ளை தான் வரைகிறேன். இப்போ இதுக்கு கொஞ்சம் டீட்டெயிலிங் கொடுக்கலாம். அங்கே இப்போ நான் இந்த அதே டிசைனை தான் பண்ணி கொடுத்துட்டு ஃபைனல் டச் பண்ணிட்டுருக்கேன். இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு டைம் நான் இந்த மாதிரி ராக் பெயிண்டிங் பண்ணுறதும் இந்த மாதிரி பட்டர்ஃப்ளை வரையதும். ஸோ அதனால் எனக்கு கொஞ்சம் சொதப்பிச்சு. நீங்கள் இதில் பட்டர்ஃப்ளைக்கு பதிலாக வேறு ஏதாவது கூட வரையலாம். இப்போ நான் இந்த பட்டர்ஃப்ளை பக்கத்தில் ஆல்வேஸ் பி ஹாப்பின்னு எழுதுறேன். பாருங்க, நான் எழுதி முடிச்சுட்டேன். இந்த பட்டர்ஃப்ளை மாதிரி நம்மளும் எப்போவும் ஹாப்பியாக ஃப்ரீயாக இருக்கணும். If you like this video, please like, share and subscribe.